ஹாய், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஷ். இந்த வார ரிலீஸ் ஆகிருக்கிற தமிழ் படங்களை பார்க்கும்போது டிஎன்ஏங்கிற ஒரு தமிழ் படம் குறிப்பிடத்தக்க பார்த்து ரசிக்க வல்ல ஒரு படம்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். நெல்சன் வெங்கடேசன், அதாவது ஒரு நாள் கூத்து படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர். தொடர்ந்து மான்ஸ்டர்னு ஒரு படம், அப்புறம் ஃபர்ஹானான்னு ஒரு படம், வித்தியாசமான கதைக்களத்தை வித்தியாசமாக அணுகுமுறையில் ஒரு ஒரு சிறப்பான முறையில் ப்ரெசன்ட் பண்ணுறதுல 3 படம் தான் அவர் எடுத்திருந்தாலும் அதில் வந்து தனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன், ஒரு ட்ராக்கை அவர் ஃபார்ம் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ட்ராவல் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படமும் அந்த கேட்டகரியில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய ஒரு வர்த்தியான படம்னு சொல்லலாம். டிஎன்ஏ, அதாவது திவ்யா அண்ட் ஆனந்த், அதான் பிரதான ஹீரோயினோட கதாபாத்திர பெயர்கள். ஒரு ரத்ன சுருக்கமாக சொல்லணும்னா, ஹீரோ ப்ரோட்டகனிஸ்ட் வந்து அவர் வந்து ஏற்கனவே ஒரு லவ் அஃபேரில் இன்வால்வ் ஆகி அதில் வந்து அது பிரேக்கப் ஆகி அந்த பொண்ணு வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதில் தான் இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. ஸோ குடிச்சிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மாதிரி ஒரு சோபராக இருக்கார். இந்த கட்டத்தில் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஹீரோயின் நிமிஷா சஜன், அவங்க வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்கிங் உள்ள, மென்டலி ரிட்டார்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்லைட்லி நாட் பேலன்ஸ்டு, கொஞ்சம் குழந்தைத்தனமான வெகுளித்தனமான வெளிப்பாடுகள் கொண்ட ஒரு பெண். அவங்க வீட்லேயும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க தயக்கப்படுறாங்க. ஸோ அதே மாதிரி அதர்வா முரளி வீட்லேயும் அவருக்கு எப்படி அவரை செட்டில் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் செட் ஆகி மேட்ச் ஆகி கல்யாணமாக நடக்குது. ஸோ ஆரம்பத்திலே இவ்வளோ சீக்கிரமாக சுபக்கார்டு போகிறாங்களான்னு நம்ம நினைக்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட் வருது. ஷி பிகம்ஸ் ப்ரெக்னென்ட். ஒரு ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டலில் அவங்களை அட்மிட் பண்ணுறாங்க. ஒரு குழந்தையும் பிறக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, சைல்டு டிராஃபிக்கிங் இது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் குழந்தைகள் பிறக்கும்போது மிட்வைஃப் இருக்காங்க, அப்புறம் நர்ஸ் இருக்காங்க, டியூட்டி டாக்டர்ஸ், மெயின் டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்குது. அண்டு சிஸ்டமட்டைஸ் பண்ணி எல்லாமே ஒரு கோடு போட்ட மாதிரி தான் நடக்குது. எல்லா நடவடிக்கைகளும் டெலிவரி பாயிண்ட்லேருந்து குழந்தை க்ளீன் பண்ணி பேரண்ட்ஸ் காட்டுறது, அதுக்கப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ், ரிச்சுவல்ஸ் எல்லாமே. இந்த இடைப்பட்ட நேரத்தில் இடைச்சொருகளை ஒரு சில விஷமிகள் வந்து பிறந்த குழந்தைகளை வந்து கடத்திட்டு போய் வேறு சில ரீசன்ஸ்க்காக அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அதாவது குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக ஒரு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்னால எப்படியாவது தலைகீழ் நின்னாவது ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுத்துக்கணும். ஏன்னா தத்தெடுத்துக்கிறதும் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் டஃப் தான். ஸோ அதனால் குறுக்கு வழியை பயன்படுத்தி சில மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ், ஃப்ராட்டர்னிட்டி உள்ளவங்களை கையில் போட்டுக்கிட்டு அவங்களும் பணத்துக்காக இது செய்கிறாங்க. ஸோ இது மாதிரியான இதில் ஒரு ட்விஸ்ட் வருது. ஸோ அடிப்படையில் அந்த ஃபேமிலி முழுக்கவே இந்த குழந்தை வந்து அவங்க வந்து நம்பும்போது தாய் நிமிஷா விஜயன் மட்டும் அந்த குழந்தை என்னோடது இல்லை, குழந்தை மாறி இருக்குன்னு அவங்க அடித்து சொல்கிறாங்க. அது பெரிய இஷ்யூ. அது போலீஸ் இன்வால்வ் ஆகி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாகி கோர்ட்டுக்கும் போகுது. எப்படி இதை ரிசால்வ் பண்ணாங்க, அதுக்கு பின்னால் இந்த குழந்தைய ஏன் கடத்தினாங்க, அதோட பின்னணி என்ன, அதோட இவங்க வந்து அந்த குழந்தை கிடச்சிதாங்கிறது தான் படத்தை வந்து செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருக்காங்க. படத்தோட நீளம் கிட்டத்தட்ட 140 மினிட்ஸ். கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் காட்சிக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி, அந்த அவரோட எக்ஸ் லவ் அஃபேர் தேவையா, அதை வந்து அந்த எபிசோடை அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை டச் அண்ட் கோவாக காட்ட வேண்டிய அவசியம் இருக்கா மாதிரி தெரில. எனிவே, தட்ஸ் ஹவ் த ஃபிலிம் ஓப்பன்ஸ். நிமிஷன் சஜயன் பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து அது மாதிரி ஸ்லைட்லி மென்டலி டிஸ்டர்ப்டாக ஒரு பெண்ணாக அந்த கதாபாத்திரத்தில் சித்தரிக்கப்பட வேண்டிய ஒரு லாஜிக்கல் ரீசனிங்காக அவர் கொடுத்துருக்கான்னு ஒரு கேள்வி தான் செய்யுது. ஏன்னா குழந்தை கடத்தப்படுது. எந்த தாய்க்குமே தன் குழந்தையோட ஸ்பரிசம் மற்ற விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ இது தங்க குழந்தை தான், அது குழந்தை இல்லைங்கிறது அவங்களால சொல்ல முடியும். அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் அண்ட் ஒப்பீனியன் மதர்க்கே உரித்தானது. அதுக்கும் இந்த மென்டலி ஸ்லைட்டாக இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும் என்ன லிங்க்குங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு ஸ்லோ பேஸில் தான் மூவ் ஆகுது, லென்த்து கூடுதலாக தெரியுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் துரிதமாக ரேப்பிட் பேஸில் போய் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஆதர்வா முரளி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எமிகா நொடிகளுக்கு பிறகு ஒரு முழு நீள ஒரு ஆக்ஷன் மட்டும் எமோஷ்னலான ஒரு கேரக்டர் எடுத்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு குறிய அந்த மச் நீடட் பிரேக் இந்த படத்தில் கண்டிப்பாக அந்த கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிமிஷா சஜயன் அவங்களும் வந்து அந்த ஒரு யதார்த்தமான ஒரு பெண்மணி, நெக்ஸ்ட் டோர் கேர்ள்னு சொல்லுவோம், நெய்பர்ஹுட் கேர்ள்னு, அது மாதிரி அந்த லுக்கில் அவங்க வராங்க. ஸோ அவங்களும் ஃபிட்டாகிறாங்க. ஸோ அந்த 2 பேருக்குள்ள அந்த ஆன்ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் 5 மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் ஜிப்ரன் பண்ணியிருக்காரு, நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. இதுக்கு முன்னால் கண்ணில் தெரியும் கதைகள்னு ஒரு படத்தில் பல வருஷங்களுக்கு முன்னால் வெளியான படம் அதில் வந்து ஏஎல் ராகவன் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் அந்த படத்தை. அதில் 5 மியூசிக் டைரக்டர்ஸ் இன்க்ளூடிங் இளையராஜா, எம்எஸ்எஸ்லாம் சேர்க்கல, இது சங்கர் கணேஷ், இளையராஜா போன்ற ஒரு 5 மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஒரே படத்தில். ஸோ அதுக்கு பிற்பாடு இந்த படத்தில் தான் அந்த ஒரு கான்செப்டை வந்து அமுல்படுத்தியிருக்காரு நெல்சன் வெங்கடேசன். மொத்தத்தில் ஆக்ஷன், எமோஷன், மதர் சென்டிமெண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னராக கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக ஒரு தடவை பார்த்து இந்த படத்தை ரசிக்கலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.